சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட இன்னொரு பிரமாதமான எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய எச்சரிக்கை. என்னைக்குமே சயின்ஸை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டா அது நமக்கு சாதகமா அமையாது. அதோட விளைவு ஊரே நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிக்கும். அதுக்காக தான் சொல்றேன், இந்த ஷோல காட்டுற எதையும் தயவு செஞ்சு வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. ஹலோ காய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், என்ன இந்த சயின்ஸுங்கிற போதும் உங்க கனவுல வந்து பாடாப்படுத்துதா? ஆனா நான் உங்களுக்காக கேரண்டி தரேங்க, நம்ம ஷோல சயின்ஸ் சொல்லி தர ஸ்டைலே தனி. இத ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா இந்த ஷோவே சரணாகதின் டிவி முன்னாடி உட்காந்துருவீங்க. ஏன்னா நம்ம ஷோல வர இந்த சயின்ஸ் போதும் அநியாயத்துக்கு ஃப்ரெண்ட்லிங்க. உங்களை பயமுறுத்துறதை விட்டுட்டு சயின்டிபிக் ஃபேக்ட்ஸையும் எடுத்து சொல்லி அப்படியே போனஸா ஃபனி வீடியோஸையும் காட்டுது. அதுதான் நம்ம ஷோ சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இவர் சயின்ஸ் கிளாஸ் நடக்கும்போது ஓடி போய் ஓட்டு மேல உட்கார்ந்தவர் நினைக்கிறேன். ஓட்டை இப்படிதான் உடைக்கணுங்கிற சூட்சமத்தை அவரு கோட்டை விட்டாரு. களப்புடுங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளப்புடுங்கிறத பாத்துருக்கீங்களா? தலைகீழ ஒழுங்கா நிக்கிறது இப்படி, தெரியாம ததகினத்தம் போடுறது அப்படி. வண்டி எடுத்துட்டு சும்மா சுத்துங்கிற வார்த்தைய இவர் அப்படியே தப்பா புரிஞ்சுட்டாரு. இந்த மாதிரி கோமாளிங்களுக்கு பஞ்சமே இல்ல. இவருக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் சர்க்கிளா இருந்தாலும் பினிஷிங் கிறுக்கலாய் போச்சு. கேஸ் தானே சாதாரணமா இருந்தா பேஸ் பிச்சுக்கும், குழந்தைங்க விளையாட்டு தானே குழந்தைத்தனமா இருந்தா காத்துல குட்டிக்காரன் அடிக்க வேண்டியதுதான். செவுத்த தாண்டறதுக்கு பின்னாடி கூட சயின்ஸ் இருக்குங்க. இல்லன்னா மூஞ்சி செவக்க செவுத்துக்கு முத்தம் கொடுப்போம். இவங்களை பார்த்து நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை நாங்க தான் உங்களுக்கு சொல்லி தர போறோமே. பாத்தீங்களா, பட்டாசை ஹோல்சேல் தெருவில் வெடிக்கிறாங்க. இவங்களுக்குலாம் சண்டே கூட லீவ் விடாம சயின்ஸ் சொல்லி தரணும். ஓவர் குஷியாகி போய் தண்ணியில் பண்ண வேண்டியதெல்லாம் தரையில பண்ணா இப்படித்தான். நான் தலைகீழ நின்று பார்த்துட்டு எனக்கு சயின்ஸ் வரலன்றாங்க அக்கா. இவங்க டார்சனுக்கு தங்கச்சி ஆர்வத்தில் நடுக்காட்டில் தொங்கிச்சு. நம்ம சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட பார்க்க நீங்க ரெடி ஆயிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரிக்ஷனை பத்தி எவ்வளவு படிச்சாலும் புரியலப்பான்னு இதே மாதிரி எங்கேயா சரிக்கு பார்த்துட்டு போறீங்க. ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறதுக்கும் குப்பரை படுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஞானப்பழத்துக்காக 2 பேர் சண்டை போட்ட தெரியும். இந்த 2 ஞானப்பழத்தை பத்தி யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி நிறைய உதாரண பழத்தை உரிச்சு வச்சிருக்கோம் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்ல ஊட்டி விடுறதுக்கு. சில பேர் ராத்திரி பகல்னு அப்படியே கண்ணு முழிச்சு மிஸ்டர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் பேர் எடுக்க பாக்குறாங்க. ஆனா இங்க நீங்க பார்க்க போறது ஸ்லிப்பரி ஸ்லோப்ஸ்ல இருந்து ஸ்லைட் பண்ற பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இந்த ஜென்டில்மேன். இந்த மாதிரி கூட அடிக்கடி நடக்கும் பாருங்க. நல்லா வந்தது, கலக்கிட்டாங்கல்ல. ஆனா தலையெழுத்து எல்லாத்துக்கும் தனித்தனியா தானே இருக்கும். இந்த சறுக்கு விளையாட்டுல மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், உயிரே போயிடும். இந்த சறுக்கு விளையாட்டுல இருந்து தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா மாட்டினா வாழ்க்கை சறுக்கிடும்ல. எனக்கு புரியுது, இத பார்த்தா நல்ல சிரிப்பு தான் வரும். இவங்களுக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இவங்க அறிவில்லாதவங்க கிடையாதுங்க. சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்காத தற்குறிங்கன்னு சொல்லலாம். இப்போ நாம பார்க்க போறது சயின்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்ட்ரோலை பத்தி. இப்ப நான் உங்களுக்கு விவரமா எடுத்து சொல்றேன். தண்ணியில நாம சறுக்கிட்டு போகும்போது நம்ம உடம்போட ஒவ்வொரு இன்ச்சும் பஞ்சர் ஆயிட்டே தான் இருக்கும். ஸ்லைட்ல தண்ணி இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் 3ல் 2 பங்கு கம்மியா தான் இருக்கும். இதோட கரெக்டான சயின்டிபிக் டேர்ம் ஹைட்ரோ டைனாமிக் லூப்ரிகேஷன். ஆனா நாம இதை நீர் சறுக்கு விளையாட்டுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றோம். ஒருவேளை அந்த தண்ணியில சோப்பு கலந்திருந்தா தண்ணியில வழுக்கிற தன்மை 3 மடங்கு அதிகமா இருக்கும். சோப்புனால தண்ணியில நுரைகள் உருவாக ஆரம்பிக்கும். அந்த நுரைகள் ஸ்லைட்ல ஒரு பால் பேரிங் மாதிரி செயல்படும். ஒருவேளை ஸ்லைட்ல ஃப்ரிக்ஷன் கம்மியா இருந்ததுன்னா சறுக்கு போறவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேகமா வரலாம். அதுக்காக தான் நடந்தோ இல்ல ஓடியோ வருவாங்க. சயின்ஸோட ஒரு சில ஃபேன்ஸ் ஃப்ரிக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. இதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட இந்த அசத்தலான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. விழுந்து விழுந்து படிக்கலாமா, ஆனா விளையாட்டா கூட விழக்கூடாது. நண்பர்களே, தவறு சேரவங்களை விட தவறு சேரவங்களை கவர் பண்றவங்களுக்கு செம அடி விழும். இதோ இப்படி தண்ணியில தவழ்ந்து போல நினைச்சாங்க. ஆனா இப்ப நடக்கிறதுக்கே நாளாகும் போல இருக்கு. இவங்களை குளிக்கிறதுக்கு சோப் போடுங்கன்னா வழுக்கிறதுக்கு நிறைய சோப் போட்டு வச்சிருக்காங்க. கேட்டா முதுகு தேய்க்கிறதுக்கு முன் உதாரணமா இருக்க போறதுன்னு சொல்லிட்டு மூக்கு வாயில பேத்திச்சு நம்ம. இவங்க வந்த வேகமும் அதிகம், நுரையும் அதிகம். ஆனா மூளை மட்டும் ரொம்ப கம்மி. விழுந்த வேகத்துல விழா எலும்பு விரிஞ்சு போயிருக்கும். இப்போ இந்த ஃப்ரிக்ஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கொஞ்சமாவது வந்திருக்கணும் இல்லையா? ஆனா லேண்டிங்னு ஒண்ணு இருக்கே, இது என்ன பெரிய விஷயம், இதை நாங்களே ட்ரை பண்ணி பார்த்திருக்கோமே அப்படின்னு நினைச்ச சில பேர் அவங்களோட மூளையை அவங்களே சோதிச்சு பார்த்திருக்காங்க. அதுக்கு விழுந்தது உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லைங்க, சரியான அடி. கரெக்டா மார்க் பண்ணி தண்ணி தொட்டியை வச்சிருந்தா இப்படி மூக்கு வாயில மார்க் விழுந்திருக்குமா? நண்பர்களே, இவங்க ஏதோ பெரிய சாதனைக்கு தயாரான மாதிரி தெரியுது. ஏற்பாடெல்லாம் ஒண்ணா இருக்குது.
இவரோட மாமனாரு இவர் இந்த மாதிரி சாகசம் பண்ணாதான் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. இந்த ஏற்பாடை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஓகே, நம்ம மாப்பிள்ள தயாராயிட்டாரு. இவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்றத மாமனார் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாரு. காதல்லே வழிக்க விழுந்தவருக்கு இதுல வழிக்கிட்டு போறது ஒரு மேட்டரே இருக்காது. எப்பா, அந்த பொண்ணை கட்டின ஒரு வீட்டோட மாப்பிள்ளை இல்ல, காட்டோட மாப்பிள்ளைங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு விடுங்கன்னு எவனோ ஒருத்தன் போற போகல கொளுத்தி விட்டு போயிருக்கான். பாத்தீங்களா, இந்த தரையிலையும் ஈரம் இல்ல, இவர் மாமனார் மனசுலயும் ஈரம் இல்ல. ஒரு மாப்பிள்ளையை இப்படியா தரத்தரன்னு எழுதிட்டு போறது? இவர் செட் பண்ணி வச்ச தண்ணி தொட்டி அங்கேயே தான் இருக்கு. திட்டம் ஃபிளாப்பு, மாப்பிள்ளையோட மறுபக்கம் டாப்பு. மாப்பிள்ளைய குப்பரை போட்டு சுண்ணாம தான் தரவணும். மேரேஜ் கேன்சல். ரவுண்ட் அபவுட்ஸ் அட சுத்தி விளையாடுறதுங்க. சின்ன வயசுல இதை விளையாடாதவங்க இருக்கவே முடியாது. ஜாலியா இருக்கும்ல. இது நம்ம சயின்டிபிக்கா எப்படி சொல்றோம்னா சர்க்குலர் மோஷன் மொமெண்டம். அதோட மனுஷனோட பலத்துக்கு பின்னாடி இருக்கிற ரிலேஷன்ஷிப். அட நான் சொல்றதுல சயின்ஸை பத்தி தாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பத்திலாம் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னும் புரியலையா? சரி, இந்த வீடியோ பாருங்க. இவங்களோட குழந்தைத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லைங்க. இந்த ப்ளூ சட்டையே பொண்ணுங்களா சுத்தி சுத்தி வராங்கன்றதுக்காக இவர் இப்படி சுத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறது எந்த விதத்துல நியாயம்? ஊர் கண்ணு பட்டா இப்படிதான்ப்பா. முதல்ல வீட்டு போய் உங்க அம்மாவை சுத்தி போட சொல்லு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ஃபோர்ஸை பத்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்னால தான் உங்களால அதுல உட்காரவே முடியுது. சும்மா உட்காரக்கூடாது, நல்லா பிடிச்சிட்டு உட்காரணும். அப்பதான் நம்ம கீழே விழாம இருப்போம். ரொம்ப சிம்பிள்ல. ஆனா சில நேரம் இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அமையும். இதனால வைத்தியம் பார்க்குற டாக்டருக்கே கஷ்டம் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கூட்டமா இருக்கிற லோக்கல் ட்ரெயின்ல கூட கம்பியை பிடிச்சிட்டு தான் போவீங்க. ஒருவேளை நீங்க ரவுண்ட் அபவுட்ல சென்டரா உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். ஆனா அதுல இருந்து நீங்க தூரமா போக போக உங்களோட கஷ்டம் உங்களை நெருங்கி வந்துட்டே இருக்கும். ஏன்னா ரவுண்ட் அபவுட்ஸோட வெளிப்பகுதி ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கும். ஒருவேளை வெளியே சுத்துற வேகம் 2 மடங்கு அதிகமாச்சுன்னா நீங்க விழாம இருக்கிறதுக்கு உங்களோட பலத்தை நீங்க 4 மடங்கு அதிகமாக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ரவுண்ட் அபவுட்ல இருந்து பிச்சுக்கிட்டு போவீங்க. பாத்தீங்களா, நிக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு அறிவியல் விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் நீங்க சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. அட எனக்கு புரியுதுங்க. நீங்க இந்த சயின்ஸை ரொம்ப சிம்பிளா ஜாலியா எடுத்துட்டு படிக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதை நீங்க கேட்கலன்னா அப்புறம் ரொம்ப அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏன் சொல்றேன்னா, இங்க சில பேரு நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் கூட கேட்காம இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு பாருங்க. இப்பதான் ரவுண்ட் அபவுட்ல உட்காரும் போது சும்மா உட்காரக்கூடாது, எதாவது பிடிச்சிட்டு உட்காரணும்னு சொன்னேன். இது மட்டும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சது டின்னு கட்டுவாங்க. குப்பை தொட்டிக்குள்ள உட்காந்துட்டு கும்மால் அடிக்க கூடாது. அப்படி அடிச்சீங்கன்னா விழா எலும்ப விரல் விட்டு எண்ணலாம். அதுக்குள்ள அடுத்த ரவுண்டா? பரவாயில்லையே. இப்ப சென்டரா உட்காந்துருக்காரு. சென்டரா உட்காந்து சாதிச்சிட்டோம் நினைக்க கூடாதுங்க. ஒண்ணு நீங்க ஏதாவது பிடிக்கணும், இல்ல அதுக்கு உங்களை பிடிக்காம போயிடும். என்னடா கரெக்டா போதே நினைக்காதீங்க. அடி வாங்குற அங்கம் தான் மாறுமே தவிர ரிசல்ட் எல்லாம் சேமா தான் இருக்கும். வேடிக்கை பார்த்த வெள்ளை சட்டைக்கு வெளிய இருக்கிற சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு தெரியாம போச்சு. இதுல ஒரு டவுசர் கிழிஞ்சு போச்சு. சும்மா ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல இந்த ரவுண்ட் அபவுட் சுத்திட்டு இருக்குங்க. பார்த்தா அப்படி தெரியல. இது அட்டன் பண்றதுக்கு ஒரு ஆம்பளை வந்தாருல்ல, விஷயம் புரியாம இதை தொட்ட நீ கெட்ட வராரு பாருங்க, பளிச்சு மஞ்ச சட்டை. எப்படி போனார் பாத்தீங்களா தம்பி? அதை பிடிக்கணும்னா அதோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி உன் பலத்தை நீ உபயோகிக்க வேண்டாமா? வரும்போது நீ ராசி பலன் பாத்தியா இல்லையா? மஞ்ச சட்டைக்கு மருத்துவ செலவு இருக்குன்னு போட்டிருக்கேப்பா. ஆக்சுவலா நீங்க இந்த ரோலர் ஸ்கேட்டை தரையில தாங்க ஓட்டணும். ஆனா சில பேர் விஞ்ஞானத்தை கூட ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி புதுசா யோசிச்சவங்க புத்தூர் கட்டு போட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த வீடியோவை பார்த்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், திரும்ப சொல்றேன். மை காட், இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோவை பார்த்தாலே நீங்க புரிஞ்சுப்பீங்க. இவர் சயின்ஸ் புக் 5 வயசுல பார்த்ததோட சரின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவருக்கு சயின்ஸுக்கும் சம்பந்தமே இல்ல போல இருக்கு. இப்ப இவர் வாங்குற அடியில மண்டையில தட்டி எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவரு மாதிரி இல்லைங்க இவர் ரொம்ப டேலண்டடு. எவ்வளவு ரிஸ்கான விஷயத்தை எவ்வளவு ஃப்ளூயண்டா பண்றாரு பாத்தீங்களா? என்ன வந்துட்டே இருக்காரு. இவர் வந்து சேர்றதுக்குள்ள எபிசோட முடிஞ்சிடும் போல இருக்கு. வாங்க இவர் பெர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனல் போல இருக்கு. அதான் என்ன யோசிக்கிறீங்க? முதல் ஆளுக்கு மட்டும் அடிபட்டுச்சு, 2வது ஆளுக்கு மட்டும் ஏன் அடிப்படாம போச்சு தானே பாக்குறீங்க? நான் வேற என்னங்க சொல்ல போறேன், சயின்ஸ் நாலேஜ். அதை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ரயில்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேட்டர் தன்னோட முட்டிய ஸ்லைட்டா பெண்ட் பண்ணிருப்பாரு. அது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி செயல்படும். இதனால இவர் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல இவர் மூவ் பண்றதுக்கு ரோலர் ஸ்கேட்ஸோட வீல் மட்டும் இல்ல, அதுக்கு இடையில இருக்கிற அந்த பிளேட் கூட ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா இது ஃபிரிக்ஷனை குறைச்சு ஒரு டீசன்ட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி அழகா ஸ்கேட் பண்றதுக்கு நேரடியா ரயில் மேல இருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ரொம்ப குறைவா வச்சுக்கணும். இப்படி பண்றதுனால அவங்க பேலன்ஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அதே மாதிரி நீங்க சேஃபா கீழே இறங்குறதுக்கு ஸ்கேட்டிங் ஷூல இருக்கிற வீல்ஸை நீங்க இறங்குற டைரக்ஷனுக்கு நேரா வச்சுக்கணும். இதுதான் ப்ராப்பரா ஸ்கேட்டிங் செய்யும் முறை. சின்ன வயசுல எனக்கு கூட இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்.
ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 34% ஆஃப் ஸ்கேட்டிங் இன்ஜுரிஸ் ஜம்பிங் பண்றதுனாலயும் இந்த மாதிரி கிரைண்டிங் பண்றதுனால தான் ஏற்படுதான். அது மேட்ரு. எனக்கு இதனாலேயே இந்த மாதிரி விஷயங்கள்னா ஆகாது. ஆனா உங்கள சில பேருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. இல்லன்னா உங்களோட நிலைமையும் இதே மாதிரி ஆகலாங்க. ஒய் பிளட் சேம் பிளட். ஸ்டார்டிங்ல கரெக்டா வந்தாரு, அழகா முட்டிய பெண்ட் பண்ணி அப்படியே ஸ்லைட் பண்ணி வெரி குட். ஆனா பாதியில யார் ஞாபகம் வந்து தெரியல, குப்புரட்சி கீழே விட்டாரு. வாயில தக்காளி சாஸ் வந்ததுதான் மிச்சம். எத்தனை வாட்டி சொல்லுவாங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கணும், இல்ல உங்க மண்டையில மூளையாவது இருக்கணும். சொல்றத ஒழுங்கா கேட்காம ஸ்கேட் பண்ணா இப்படித்தான். வழிக்கு அடிச்சு கீழே விழுந்தீங்கன்னா உங்களுக்கும் பேலன்ஸ் இருக்காது, பேங்க்லயும் பேலன்ஸ் இருக்காது. ஒரு பல்லு செட்டு பார்சல். இவங்களுக்கெல்லாம் யாரு ஸ்கேட்டிங் சொல்லி தராங்கன்னு தெரியலங்க. அட்லீஸ்ட் நம்ம ஷோவை பார்த்தா ஸ்கேட்டிங் கத்துக்கிட்டாங்கன்னா இப்படி அடி உத வாங்குறது மிஞ்சம்ல. அரைகுறையா கத்துக்கிட்டு வந்து இப்படி அறிவே இல்லாம அலப்பற பண்றீங்களே. தம்பிக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் பார்சல். எக்ஸசைஸ் பால். அதாங்க ஜிம்ல ஒரு பெரிய பால் இருக்குமே, அதான் சொல்றேன். அந்த பாலை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைனர்ஸ்லாம் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் பால் மாதிரி இருக்கிற நம்ம உடம்ப ஒரு பைல்வான் மாதிரி ஃபிட்டா வச்சுக்கலாம். அதே பால இங்க சில பேர் பால் தானே நினைச்சு தமாஷ் பண்ணிட்டாங்க. ஏதோ டவுட் வர மாதிரி தெரியுது. எக்ஸசைஸ் பால் மட்டும் எப்படி இந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு தானே. பிவிசி எக்ஸசைஸ் பால்குள்ள இருக்கிற மாலிகூல்ஸை ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தயாரிச்சிருப்பாங்க. அதனாலதான் அதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியே இருக்கும். ஒரு பிரஷரைஸ்டு பாலான இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்ச உடனே அது அமுங்கிறது மட்டும் இல்லாம அதுல ஒரு எனர்ஜியும் ஃபார்ம் ஆகுது. அதுக்குள்ள இருக்கிற ஸ்ப்ரிங்கி மாலிக்யூல்ஸ் உருவான எனர்ஜியை விட்டுட்டு திரும்பவும் அதோட ஷேப்புக்கே வந்து அடையுது. நீங்க எந்த வேகத்துல இந்த பாலை வந்து மோதுறீங்களோ அதே வேகத்துல அந்த பாலும் உங்களை வெளியே தள்ளும். அதாவது செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி நம்ம விழுவோம். வாங்க வந்து தாக்குங்க. பாத்தீங்களா, பாலை எந்த ஃபோர்ஸ்ல வந்து மோதுனாங்களோ அதே ஃபோர்ஸ்ல பால் இவங்களை திருப்பி தள்ளி விட்டுருச்சு. மேடம், ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து வந்துடுவீங்களா? மாஸ்டர் 100 கிலோ இருப்பார் போல இருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட் அவ்வளோ இல்லையே. அதுக்கான எஃபெக்ட் கொஞ்சமாவது இருக்குமா இல்லையா? சரியா ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்டை இந்த ஸ்கூல்ல இப்படிதான் பழி வாங்குவாங்க போல இருக்கு. நல்லா வருவீங்க பிடி. டேலண்டான டைவர்ஸ் அப்படியே ஓடி வந்து சமோசால்ட் அடிச்சு தண்ணிக்குள்ள விழும்போது அதை பார்த்த மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாய் கைத்துட்டுவாங்க. பிரமாதமா இருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்னே தெரியாம இந்த மாதிரி சயின்டிபிக்கலி ரிச்சான விஷயத்த கேட்காம விட்டோம்னா அப்ப நமக்கு என்ன கேட்கும்? நீங்க விழுந்து வர சத்தம், மக்கள் சிரிக்கிற சத்தம். சாதாரணமா இந்த மாதிரி தண்ணியில விழுறது ஸ்ட்ரைட்டா கான்கிரீட்ல விழுறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவே நீங்க டைரக்டா டைவிங் போர்டுக்கு மேல ஏறி குதிச்சீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒருவேளை ஸ்விமிங் பூல்ல 30 அடிக்கு மேல இருக்கிற டைவிங் போர்டு மேல நீங்க குதிச்சீங்கன்னா நீங்க விழுந்தது தண்ணியிலையா இல்ல தரையிலையான்னு உங்களுக்கே டவுட் வர அளவுக்கு அடி விழும். பெஜாரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க தெரியாம குதிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் பிரமாதமா அடி விழும். தேவையாதெல்லாம். இப்போ நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னா ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுத்துதானே ஆகணும். இதுக்கு பேர் தான் ஹைட்ரோ டைனாமிக் டிராக். இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் தண்ணிக்குள்ள போகும்போது அது கிடைக்கிற எதிர்ப்பு சக்திக்கு பேரு தான் ஹைட்ரோ டைனாமிக் டிராக். இந்த மாதிரி தண்ணியில விழும்போது விழுற பொருள் ஸ்லிம்மாவும் ஷார்ப்பாவும் இருந்ததுன்னா அதுக்கு ஹைட்ரோ டைனாமிக் டிராக் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒருவேளை தண்ணியில விழுற பொருள் பெருசா இருந்து அதோட கான்டாக்ட் பாயிண்ட் தட்டையா இருந்ததுன்னா தண்ணியில அதோட ஹைட்ரோ டைனாமிக் டிராக் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது எதிர் சக்தி ஜாஸ்தியா இருக்கும்னு அர்த்தம். அதனால டைவர்ஸ் தண்ணிக்குள்ள விழுறதுக்கு இதோ இந்த மாதிரி டைவ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க நேரா குதிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி தண்ணில என்டர் ஆகிற கான்டாக்ட் பாயிண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணுங்கிறதுலயும் கவனமா இருக்காங்க. எப்படி குதிச்சா முதுகு பழுக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் வந்திருக்காங்க. குதிங்க சார். இவரோட ஆர்வத்துக்கு அளவே இல்லை. 2வது வாட்டி முயற்சி பண்றாரு. அப்பா, ஒரு ஓரமா பக்கெட் வச்சு குளிச்சுட்டு வீட்டுக்கு போயா. ஏதோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குரு வணக்கம் வேணும். தண்ணி கிட்ட சாஷ்டாகமா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியா. இவர் 30 மைல் வேகத்துல தண்ணியில வந்து விழுந்திருக்காரு. அதனால கரெக்டான டைவிங்கை விட இவரோட டிராக் 7 மடங்கு அதிகமா இருந்திருக்கும். சுருக்கமா சொன்னா ஃபுல் பாடி பழுத்திருக்கும். எனக்கு குதிரை சவாரினா ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்களுக்கு கூட பிடிக்கும்ல? எனக்கு ஹார்ஸ் ரைடிங் பண்றதுனா சின்ன வயசுல இருந்து அவ்வளோ ஒரு ஆசை. அது ஏன்னே தெரியலங்க. இப்ப கூட ஷூட்டிங்ல ஏதாவது ஒரு குதிரை வந்தா போதும், உடனே இந்த மேல டக்குன்னு ஏறி உட்காந்து போயிடுவேன். என்னதான் குதிரை சவாரி நமக்கு ரொம்ப பிடிச்சாலும் நான் ஓட்டுறது கார் தாங்க. ஏன்னா நிறைய பார்த்திருக்கேன். அது மேல ஏறி உட்கார்றது பல நேரம் பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும்.
ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. அமெரிக்கால ஒவ்வொரு வருஷமும் ஹார்ஸ் ரைடிங்ன்ற பேர்ல 1,00,000 பேர் உழுந்து வாரி அதே குதிரையில ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்களாம். வழக்கமா நான் ஹார்ஸ் ரைடிங் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா ஒரு சில காரணங்களால அதை தவிர்க்க முடியாம போயிடும். அது ம், ம். நாங்களும் மனுஷங்க மாதிரி தான். எங்களை வச்சு வேலை வாங்கிட்டே இருந்தா முக்கியமான வேலையை நாங்க எப்பதாங்க பாக்குறது? எங்களை பத்தி யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? மேலே ஏறி உட்காந்து ரவுண்ட் அடிக்கிறதுல இருக்கீங்க. நீங்க சொல்லுமா? பாத்தீங்களா, குதிரை மேல உட்கார்றதுக்கே ஒவ்வொருத்தர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுக்காக குதிரை மேல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணலான்னு கற்பனை பண்ணாதீங்க. ஆனா இங்க ஒருத்தர் குதிரை மேல ஏறி நின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணா குதிரைக்கு கடுப்பு வருமா வராதா? இந்த மனுஷங்களை விட குதிரை நாம எவ்வளவு பெட்டர் நினைக்காது? குதிரைக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்துடலாமே. இந்த குதிரைங்களுக்கு அதோட லிமிட் நல்லாவே தெரியும். அந்த லிமிட்டை மட்டும் நம்ம மீறணும், அவ்வளவுதான் குதிரை டென்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் குதிரையை விட்டு இறங்க கஷ்டப்படவே தேவையில்ல. குதிரை குதிக்கிற குதியில நாம டக்குன்னு கீழே கிடப்போம். சரி சரி விடுங்க, நீங்க இதை பார்த்தாலும் ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. குதிரையை எப்படி தாண்ட வைக்கிறது அப்படிங்கிறது கூட நம்ம கிட்ட சயின்டிபிக்கான ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா குதிக்கலாம், அதாவது குதிரையை பார்க்கலாம். ஹார்ஸ் ரைடிங்ல மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குங்க. அதுல 1 டேக் ஆஃப், 2வது சஸ்பென்ஷன், குதிரையை நீங்களும் தாண்டினதுக்கு அப்புறமா இருக்கிற முக்கியமான 3வது விஷயம் லேண்டிங். இந்த 3 விஷயத்தையும் அழகா கத்துக்கிட்டோம்னா ஹார்ஸ் ரைடிங்ல நம்ம சூப்பரா ஒரு ஜம்ப் பண்ணலாம். இந்த கலவையில ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆன கூட உங்க ஜம்ப் கவலைக்கிடமாயிடும். ஒரு ஜம்ப் பண்ணும்போது உங்களுடைய ஹை பாயிண்ட் ஃபென்ஸ் இல்லனா ஆப்ஸ்டக்கிள்ஸ்க்கு மேல இருக்கணும். சரியா சொல்லணும்னா இது எல்லாமே டேக் ஆஃப் பண்ற டைமிங்கை பொறுத்து இருக்கு. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அம்புடுதேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறது ஒரு பிரமாதமான ஹார்ஸ் ஜம்ப்ஸ். ஆனா இதுல என்ன பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது? நீங்க பேசாம இதை பாருங்களேன், சூப்பரா சிரிக்கலாம். அவசரத்தை பாத்தீங்களா? நீங்க டேக் ஆஃப் முன்னாடி எடுத்தீங்கன்னா குதிரைக்கு முன்னாடி நாம போய் மண்ணை கவுவோம். சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது பதிலா குதிரையை கூப்பிட்டு காதுல சொல்லியிருந்தா கரெக்டா குதிச்சிருக்கும். ஆனா குதிரை உங்களை ஓட்டுமா? முடியாதே. ஒண்ணும் தெரியாத குதிரைக்கு முத்தம் கொடுத்து சமாளிச்சிட்டீங்க. குதிரைக்கு ஒழுங்கா கொள்ளு வைக்கலன்னா இப்படிதான் லொல்லு பண்ணும். அதை கரெக்டா மனசுல வச்சுக்கிட்டு வேலிக்கிட்ட வரும்போது நம்மள காலி பண்றோம். ஆனா இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது காரணம் சீக்கிரமா டேக் ஆஃப் பண்றதுனால மட்டும் இல்லைங்க. போன அக்காவது சீக்கிரமா டேக் ஆஃப் பண்ணாங்க. ஆனா அக்கா டேக் ஆஃப் பண்றதே மறந்துட்டாங்க. டேக் ஆஃப் பண்ணும்போது மேக்கப்பை பத்தி நினைச்சா இப்படிதான் பேக்கப் ஆயிடும். எப்பவும் மனுஷங்களையே குத்த சொன்னா எப்படி? நீங்க பாருங்க, குதிரை கூட டைமிங் தெரியல. ஆனா இந்த குதிரை ஏன் இப்படி வந்து விழுந்து யோசிக்கிறீங்களா? பக்கத்துல 2 கலரை பார்த்தா 2 கால் மனுஷங்க நாமளே தலைகால் புரியாம ஓடுறோம். 4 கால் குதிரை, அதுக்கு 5 அறிவு தான் இருக்கும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் சார் டேக் ஆஃப் கொஞ்சம் லேட்டா எடுத்துட்டாரு. கருத்து என்ன? சயின்ஸை பத்தி தெரியலனா குதிரைக்கும் அடி சறுக்கும். ஹலோ, நான் சயின்ஸ் சொல்லி தரேங்க, அதுக்காக நான் ஸ்டூபிட் இல்லைங்க. இப்போ ஒரு அட்வென்ச்சருக்காக நீங்க நேரா என்கிட்ட வந்து தம்பி நீ ஒரு மலை மேல இருந்து குதிப்பான்னு சொன்னா உடனே நான் குதிச்சிருவேனா? என்ன கதையா இருக்கு? இவ்வளவு ஸ்டைலான ஒரு சயின்ஸ் மாஸ்டர் நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்டைலான விஷயத்தை பார்க்க போறீங்க. அதை பண்ண போறது ராக் பவுன்சர்ஸ். பாருங்க, ராக் பவுன்சர்ஸ் ரொம்ப வழுக்கிற மலைப்பாதைகள்ல வேகமா போறதுக்காகவே இதை தயாரிச்சிருக்காங்க. இந்த வண்டியோட முக்கியமான ஆயுதம் இதோட பவர். ஏன்னா இதோட இன்ஜினுக்கு ரேசிங் ஃபியூவலை யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஜின் 1100 பிரேக் ஹார்ஸ் பவரை ஜெனரேட் பண்ணக்கூடியது. ஆனா நம்ம வீட்டு ஃபேமிலி கார் 120 பிரேக் ஹார்ஸ் பவர் மட்டும்தான் ஜெனரேட் பண்ணும். இதுக்கு பவர்ஸ் அதிகமா இருக்குன்றதுக்காக இதுக்கு கண்ட்ரோலும் அதிகமா இருக்கும்னு நினைக்காதீங்க. கண்ட்ரோலே இல்லாம கண்ணா பின்னான்னு போகும் இந்த வண்டி. இந்த ராக் பவுன்சர்ஸோட பெரிய வீல் பேஸ் மலைப்பகுதிகளில் ஏறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இதோட ஆக்சல் ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மலைப்பகுதிகளில் இது வேகமா போகும்போது பார்க்கறதுக்கு ஒயிலாட்டம் ஆடுற மாதிரியே இருக்கும். இதுக்கு பவர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எந்த விதமான மேடு பள்ளத்திலையும் இதை ஓட்ட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இதுல இன்ஜினோட பவர் அதிகமா இருக்கிறதுனால வண்டியை இது முன்னாடி தள்ளும். அதே நேரத்தில் இதோட வீல் பேஸ்லயும் டிராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எந்த நேரத்திலையும் இந்த வண்டி கூட சாயறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுல ஒரே மந்திரம் தாங்க, ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்க, நேரா முன்னாடி போலாம். இது ஓதுறதுக்கான மந்திரம் இல்லைங்கோ. நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த வண்டிக்கு பவர் ஜாஸ்தி, அதனால கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். சுருக்கமா சொல்லணும்னா இது வைஃப் மாதிரி. நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்டை இந்த வண்டியில் உட்கார வச்சு ரவுண்டு கூட்டு போனோம்னா உடனே அவங்க நமக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அட வண்டிக்கு வந்து நிமித்தி வச்சுக்கலாங்க, வாழ்க்கை போனா முடியுமா? போயிட்டு போறா விடுங்க. அந்த பக்கமா ஒத்தடி பாதை இருக்கு, அது மேலே ஏறி போலாம்ல. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து குட்டிக்காரன் அடிக்கணும்? வந்ததுக்கு காரை கரப்பாமச்ச மாதிரி கவுத்து போட்டாச்சு. இந்த ரேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னா ஐயனார் கோயிலில் போய் அங்க பிரதர்ஷனம் பண்றேன் வேண்டிக்கிட்டார் போல இருக்கு. அங்க போய் பண்றதுக்கு இங்கேயே அடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படிதான் ஆடிங்கண்ணே, சூப்பர்ண்ணே. வேண்டுதல் முடிஞ்சு போச்சு. அண்ணே வந்து கோப்பையை வாங்கிக்கிங்கண்ணே.
நீங்க ஏறி ஏறி சாரி கேட்குறீங்க, வண்டி உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம். நீங்க அது வரைக்கும் இதையே பண்ணுங்கண்ணே. இங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எவன்டா அவன் கூட்டத்தில் கமெண்ட் அடிச்சவன்? அவனை நான் துரத்தி முதுகு மேலேயே ஏத்தல. ஐயா! சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ஆஹா, நம்ம டைட்டில் எவ்வளவு நச்சுன்னு இருக்குல்ல. சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். கொஞ்சம் சயின்ஸ், கொஞ்சம் ஸ்டூபிட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஸ்டூபிட்ஸ் மட்டும் நாட்டுல இல்லைன்னா இந்த ஷோ எப்படி உருவாக்குன்னு சொல்லுங்க. இதுக்காகவே எல்லா ஸ்டூபிட்ஸ்க்கும் எங்க மனசார நாங்க பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இருந்தாலும் இந்த ஷோல வர மாதிரி நீங்க வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்களும் இந்த லிஸ்ட்ல வந்துருவீங்க. அதுல டவுட்டே வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். பாய். ஆனா ஒரு நிமிஷம், கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஷோல உங்க மனசுல நின்ன சில சயின்டிபிக் வீடியோஸ் இதோ வந்துகிட்டு இருக்கு. Yeah.